தினமும் இதே வேலையா போச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவளை கேட்கவே மாட்டியா? என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்கியா நீ? ஏங்க போமா. என்ன இது சீரியல் செட்ல அணைஞ்சிருக்கு? எங்க அந்த எலக்ட்ரிஷியன் குமாரு? ஏய் குமாரு, குமாரு எங்கயா போயிட்டு நீ? அண்ணா குமாரு என்னண்ணே சொல்லுங்கண்ணே. குமாரு என்ன குமார் இது? ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி சீரியல் செட்டு பாட்டு எல்லாம் போட்டிருக்கோம். இப்படி தப்புன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? இங்க பாரு, கல்யாண வீடுன்னா கலகலன்னு இருக்க வேண்டாமா? போ என்ன எதுன்னு பாரு போ. அண்ணே இப்பதானே பாத்துட்டு வரேன். மெயின் போர்ட்ல இருந்து ஒரு ஃபேஸ் போயிருச்சு. அதான் வெளியில லைட் எரியல, வீட்டுக்குள்ளதான் லைட் எரியுதுல. இங்க பாரு குமாரு, சும்மா சப்ப கட்டு கட்டாத. காசு கொடுத்துட்டல, எனக்கு எல்லா லைட்டும் எரியணும், அவ்வளவுதான். போய் என்னன்னு பாரு போ. அண்ணே அதெல்லாம் ஈபி மேட்டர்ண்ணே, நாம கை வைக்க கூடாதுண்ணே. அதெல்லாம் ஈபில இருந்து வந்துதான் கை வைக்கணும். ஹை வோல்டேஜ், அதுவும் இல்லாம அவ்வளவு பெரிய போஸ்ட் மரத்துல ஏறி எப்படி நான் பீஸ் போடுறது? அப்போ ஈபில இருந்து ஆளுங்களையாவது வர சொல்லேன்பா. அக்கா என்னக்கா உங்களுக்கு தெரியாததா? இந்த ராத்திரியில யார் வருவா? சிட்டியா? உடனே சொன்னதும் வரத்துக்கு காலையில தான் வருவாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பாதி லைட்டாவது எரியுதுன்னு சந்தோஷப்படுங்க. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிக்க போறேன்னு எனக்கு புரியல, பயமா இருக்கு. நீங்க வேற, அவன் தான் சொல்றான்ல காலையில சரியாயிடும்னு. இப்படி எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டுக்கிட்டு. ஆமா, எல்லாருமே எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது இந்திரா கூட டியூஷன்ல படிக்கிற கல்யாணி தானே? ஆமாங்க. என்ன இவ மட்டும் தனியா வரா? என்னன்னு தெரியலங்க. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, இந்திரா வரல? ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா தானே வருவீங்க? அது வந்துப்பா. ஏமா சொல்லுமா, எனக்கு படபடன்னு வருது, சொல்லுமா. இந்திரா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த பேய் மரத்துக்கிட்ட போயிருக்காப்பா. என்னது பேய் மரத்துக்கிட்டியா? என்ன சந்திரா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பேய் மரத்தினால தானே நம்ம ஊர்ல அந்த தார் ரோட்டை யாருமே பயன்படுத்தாம இருக்கோம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வண்டி அந்த ரோட்டு வழியா வந்தா அவங்களுக்கு அலைச்சல் இருக்காதான். அந்த மரத்துல பேயின்னு ஒண்ணு இல்ல, அது சும்மா கட்டுக்கதான்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுக்கு புத்தி ஏன் இப்படி போகுது? மா என்னமா இதெல்லாம்? பாத்தீங்களா, ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா? பொண்ணுனா பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்கணும். இப்படி பசங்க செய்யற வேலையெல்லாம் இவ இழுத்து போட்டு செய்யக்கூடாது. சொன்னா கேட்டாதானே? அவளை அடிச்சு பார்த்தாச்சு, திருந்துற மாதிரி தெரியல. அப்பா அவளை திட்டுறதுக்கு நேரம் இல்லப்பா. அவ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா அந்த மரத்துக்கிட்ட போய் ஏதாவது ஆயி போச்சுன்னா? ஆகட்டும், அப்படியாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க, அவ மரத்துக்கிட்ட போய் மாட்டிக்க போறா. ப்ளீஸ் பா, சீக்கிரம் போய் இந்திராவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்கப்பா. ஐயோ, இந்த பொண்ணால எனக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு வச்சுக்கிட்டா நான் சரி போங்க. இந்திரா வேணாண்டி, போயிடலாம். இது தேவையில்லாத ரிஸ்க். எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா இந்திரா, அந்த மரத்தை பார்த்தா பேயே கையை விரிச்சு வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் தைரியமா வந்துட்டு இப்ப எதுக்குடி பயப்படுறீங்க? தனியா அனுப்ப மனசு இல்லாம தான் துணைக்கு வந்தோம். ஆனா கிட்ட வர வர பயம் அதிகமாயிட்டே போகுது. வேணாண்டி, இப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம். ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? எல்லாத்துக்கும் பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் பயம் போகவே போகாது. உங்களுக்கு பயமா இருந்தா இங்கே இருங்க. நான் அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை தொட்டு பார்க்க தான் போறேன். வேணா இந்திரா, சொன்னா கேளு. இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு கை பார்க்கலாம். சாவாதீங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? என்னானாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா இந்த இந்திரா. சுப்பிரமணி, இந்திரா கொஞ்சம் கண்டிச்சு வை. ஆம்பளை பசங்க இங்க போக பயப்படுவாங்க. ஒரு கொட்ட புள்ள இவ்வளவு தைரியமா போயிருக்கா. பார்த்து சுப்பிரமணி,
இப்படி ஆம்பளை கணக்கா எல்லாத்துக்கும் முன்ன போய் நின்னா நாளைக்கு எவனும் கட்டிக்க வர மாட்டான். பொம்பளை பிள்ளை ராத்திரியில அடக்க உடக்கமா வீட்டுல தங்க வேண்டாம். தம்பி நில்லுங்கடா. நீங்களா இந்திரா கூட டியூஷன் படிக்கிறவங்க தானே? ஆமா. இந்திரா எங்க? சொல்ல கேட்காம அவ பேய் மரத்துக்கிட்ட போயிட்டா. ஏய் என்ன சொல்ற? சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஐயோ இந்த பொண்ணால எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். நாளைக்கு வீட்டுல வேற கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவளுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு. ஆனா ஏன்பா இங்க நின்னு புலம்பிருந்தா எப்படி? புள்ளைய பேய் அடிச்சிட போகுது. வா வரசா போய் காப்பாத்தலாம். வாங்க. அத்தை வர சொல்லிருந்தீங்களா? உன்னை நான் வர சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு. இப்படி ஆடி அசைஞ்சு வர என்ன இந்த வீட்டு மூத்த மருமகங்கிற திமிரா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. எனக்கு உங்க மேல பயமும் இருக்கு, அதை விட மரியாதை பல மடங்கு இருக்கு அத்தை. இனிமே இந்த மாதிரி நடக்காது அத்தை. இந்த குடும்பத்தை கட்டுக்கொலையாம நடத்திட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு. அத கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உங்க பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது அத்தை. ம். பொடி உனக்கு. என்ன பாக்குற? ஓ நகைங்களும் உன் கல்யாண பட்டு புடவையும் தான். இது என்கிட்ட இருக்க போய் பத்திரமா புதுசு மாதிரி இருக்கு. உன்கிட்ட கொடுத்திருந்தா இந்நேரம் இந்த புடவை பழைய துணியா ஆயிருக்கும். நகை நெட்டெல்லாம் அழுக்கு புடிச்சு பழசாயிருக்கும். இப்ப பாரு, புதுசாவே இருக்கு. அக்கா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாசத்துல யாரு என்ன செஞ்சாலும் அக்கா மாதிரி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா. இத பாரு, கதிரோட கல்யாணம் முடிஞ்சு இங்க திரும்பி வந்த உடனே நீயா கழட்டி கொண்டு வந்து பத்திரமா கொடுத்துடணும். என்ன கேக்குற மாதிரி வச்சிராத, புரியுதா? புரியுது. நீ போலாம். நகை பத்திரம். சரிங்க. அக்கா, இவளுக்கெல்லாம் கவரிங் நகையே போதுமே. அவளுக்கு போதும். ஆனா இந்த ஜெயாவோட மருமக கவரிங் நகைகளை போட்டிருக்கான்னு யாரும் கேவலமா பேசிடக் கூடாது. சித்தப்பா, இன்னைக்கு நான் மட்டும் போறேன்னா என்ன இருக்கும் தெரியுமா? நீங்க இப்படிதான் பொறுப்பே இல்லாம இவங்களை டிஸ்கோத்துக்கு அனுப்புவீங்களா? ஐயோ கௌதம், எனக்கு எதுவுமே தெரியாது. இதுங்க ரெண்டும் சித்திட்டு தான் சொல்லிட்டு போயிருக்குதுங்க. ஐயோ இல்லப்பா, என்கிட்ட ஷாப்பிங் போறத சொல்லிட்டு போனாங்க. பொய் சொல்லிட்டு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க, தப்பு இல்ல? அதுவும் பப்புக்கு. அண்ணா, நீயே இப்படி பேசலாமா? நீயே எங்களை மாதிரி யூத் தானே. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. எது சகஜம்? இப்படி பார்ட்டி பப்புக்குன்னு போய் கண்டபடி ஆடுறதா? அது எப்படி வேணா யார் வேணா இருக்கட்டும். ஆனா நம்ம வீடு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த வீட்டு பொண்ணுங்க பொண்ணு மாதிரி நடந்துக்கணும். இந்த மாதிரி பார்ட்டி பப்பு அது இதுன்னு போக கூடாது, தெரியும்ல? ஐயோ அண்ணா, என்னன்னா நீ அம்மாவே பரவாயில்ல போல, நீ அவங்கள விட மோசமா இருக்க. ஏய், நீ பெரியவங்க மாதிரி அட்வைஸ் பண்றேன்னு அறுத்துட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க பெருசு பலம் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டு பொண்ணுங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இனிமே இந்த மாதிரி எங்கேயாவது உங்களை பார்ட்டி பப்புன்னு பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சித்தி,
பாத்துக்கோங்க. சித்தப்பா. சரி பாத்துக்கிறேன். என்னடி இது? ஏண்டி இப்படி பண்ண? வேண்டாம் இந்திரா, அப்பா சொல்ல மீறி எதுவும் பண்ணாத. கண்டிப்பா அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. தேவையில்லாம வீட்ல பெரிய பிரச்சனை வரும். ஐயோ அக்கா, இப்பவே என் பதறி துடிக்கிற. இப்பதான் நான் அப்ளிகேஷனே போட போறேன். அது ஓகே ஆகி அடுத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வரணும். அதுக்குள்ள நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல பாஸ் ஆகணும். இதுல நிறைய 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 ப்ராசஸ் இருக்குக்கா. இத நினைச்சு நீ இப்பவே டென்ஷன் ஆயிக்காதக்கா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு கல்யாணம். சோ இத பத்தி எல்லாம் எதுவும் போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா கல்யாண வேலையை பாரு. அக்கா, நீ என்ன கேட்ட? எனக்கு புருஷனா வரப்போறவனை பத்தி என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே கேட்ட? இருக்குக்கா, எனக்கு சிறகு அடிச்சு ரொம்ப உயரத்துல பறக்கணும்னு நிறைய ஆசை. வரவன் என் சிறக முறிச்சு போடாதவனா, நான் பறக்க உதவுறவனா, என்ன மதிக்கிற ஒருத்தனா, என்ன நம்புற, எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கற ஒருத்தனா இருந்தாலே போதும். எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தகுதிக்கு 50 லட்சம் 60 லட்சம் எல்லாம் டவுரி கொடுக்க ரெடியா இருந்தாங்க. போனா போகுதுன்னு வசதி பார்க்காம உங்க வீட்ல பொண்ணு எடுக்க சம்மதிச்சா 5 லட்சத்துக்கே அழறாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி. நீங்க பெரிய சம்மந்தி கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பாத்துக்கோங்க, அக்காவை பத்தி தெரியும்ல, எல்லா விஷயத்திலயும் சரியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்கம்மா, பெரிய சம்மந்தி அம்மா மனசு கொண்டத அளவுக்கு அவங்க கேட்டதெல்லாம் சரியா செஞ்சிருவேன். என்ன நம்புங்கம்மா. என்ன கண்டிப்பா கொடுத்துறேன்னு சொல்றாரு. சரி சரி, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லு. சரிங்கக்கா, அக்காட்ட சொல்லிட்டேன். சரி பார்த்து கொடுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சம்மந்தி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த வரதட்சணை விஷயம் எங்க வீட்ல என் அக்காவுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்களும் தெரியாம பாத்துக்கோங்க. அக்கா சொல்ல சொன்னாங்க. சரிங்க சம்மந்தி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் எனக்கும் என் வீட்டுக்காரிக்கு மட்டும்தான் தெரியும். என் பொண்ணுங்களுக்கு தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி. சொன்ன மாதிரி பணம் உங்க கைக்கு வந்துடும். வச்சுட்டுங்களா? சம்மந்தியை வச்சிடுறேன். என்னங்க நீங்க பாட்டுக்கு அவங்க கேக்குறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றீங்க? எப்படிங்க? ஏற்கனவே 5 லட்சம் கேட்டதுக்கு இருக்கிற ஒரு தோட்டத்தையும் வித்து ஏற்பாடு பண்ணீங்க. இப்ப மேற்கொண்டு இன்னும் 5 லட்சம்னா எப்படிங்க அது? எப்படின்னா தலையை அடமானம் வச்சாவது செஞ்சுதானே ஆகணும். இதுக்கு தாங்க நம்ம சக்திக்கு மீறின சம்பந்தம் வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீங்க எங்க என் பேச்ச கேக்குறீங்க? என்ன சந்திரா பேசுற? நம்ம பொண்ணுகளை நம்மள மாதிரி 5க்கும் 10க்கும் அல்லாடுற வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறியா? இந்த கிராமத்துல வேக்காட்டுல வந்து மாடு சாணின்னு அவ வாழ்க்கை கழியணுமா? ஏய், அவ நல்ல காரி ஏசின்னு வசதியா வாழணும் தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு மட்டும் அவ நல்லா வாழணும்னு ஆசை இல்லையா என்ன? அதுக்காக நீங்க எவ்வளவு சுமையதாங்க சுமப்பீங்க? உங்களுக்குன்னு நீங்க எதையுமே வச்சுக்க மாட்டீங்களா? பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு இருக்கிற எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்குன்னு ஏதாவது தேவைனா நான் என்ன பண்ணுவேங்க சொல்லுங்க. இங்க பாரு, எனக்கு என்ன பத்தின கவலை துளி கூட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணுங்க எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா வாழணும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரி விடுங்க. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கடன் தான் வாங்கணும். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிருக்கேன். முதல்ல அவங்கள பார்த்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரியா? இங்க பாரு, இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? அதுலயும் முக்கியமா இந்திராவுக்கு. அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவளுக்கு தெரியாம பாத்துக்கோ.
சுபா, நீ போய் முகூர்த்த புடவையும் மாங்கல்யத்தையும் கொண்டு வா. சரிங்க அத்தை. இருங்கக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லத்த, அக்கா பதட்டத்துல தவறி கீழே போட்டுருவாங்க. மாங்கல்யம் பாருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். அதுவும் சரிதான், நீயே போய் எடுத்துட்டு வா. வச்சிரு. சரிங்க அத்தை. எப்படியோ நம்ம குலதெய்வம் அன்னபூர்ணி முன்னாடி வச்சு நம்ம முகூர்த்த புடவையும் மாங்கல்யத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இதே மாதிரி சம்பந்தி வீட்லயும் குலதெய்வம் முன்னாடி வச்சு சாமி கும்பிடுறது தான் பாக்கி. அந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. அது பண்ணியாச்சு. இது ஏங்க, ஏன் இப்படி படபடப்பாவே இருக்கீங்க? கொஞ்சம் ஆற அமர செய்யலாம்ல. என்ன பேசுற சந்திராணி? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ள கல்யாண வேலையெல்லாம் முடிக்க வேண்டாமா? அவங்க சொன்னபடி சாப்பாடு எல்லாம் செய்ய சொல்லிருக்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ஐயோ, சாப்பாடுன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. பந்திக்கு போட இலை இப்ப வரும்னு சொன்னவன் சொதப்பிட்டான். அந்த வேலையை நாம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என்னங்க சம்மதியம்மா, என்னன்னு பேசுங்க. யாரும் இல்லல, உள்ள போலாம். சம்மதியம்மா, சொல்லுங்கம்மா, கிளம்பிட்டீங்களா? அதுக்குள்ளேயே வா, இன்னும் அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆமா, நேரம் ஒண்ணு நிறைய இருக்குமா. மாங்கல்யமும் புடவையும் கொடுத்து அமிச்சிங்கன்னா எங்க குலதெய்வம் காலில் வச்சு சாமி கும்பிடணும். அதான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனம்மா. ஆமாமா, அது சம்பந்தமா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நானே புடவையும் தாலியும் எடுத்துட்டு நேர்ல வரேன். அம்மா, நீங்க எதுக்குமா நேர்ல வரணும்? யார்கிட்டயாவது கொடுத்து அமிச்சிருக்கலாமே. அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. அக்கா தான் இத நேர்ல கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், சொல்லுங்கம்மா. இப்ப நான் புடவையும் தாலியும் கொண்டு வந்து கொடுக்கும்போது முழு வரதட்சணை பணமும் என் கைக்கு வரணும். அப்படி என் கைக்கு வந்துருச்சுன்னு நான் போன் பண்ணி சொன்னாதான் அக்கா இங்க மொத்த எல்லாரையும் கிளம்புறதுக்கு அனுமதிப்பாங்க, மாப்பிள்ளை உட்பட. புரியுதா? நீங்க பணம் கொடுக்காம ஏதாவது சொதப்புனீங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா, நான் அரேஞ்ச் பண்ணிடுவேம்மா, கவலைப்படாதீங்க. சும்மா குடுக்கறேன்னு வாயிலேயே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் வரும்போது பணம் கைக்கு வர மாதிரி பாருங்க, இல்ல உங்க பொண்ணு கல்யாணம் சிக்கலாயிடும். அம்மா, வச்சிடுறேன். வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க சேட்டு, ப்ளீஸ். இல்ல சுப்பிரமணி, எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கே அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்ல சேட்டு, ரொம்ப அர்ஜென்ட் சேட்டு, எனக்கு உடனே பணம் வேணும். அதனால தானே இந்த நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த சின்ன கிராமத்துல நீ கேக்குற 5 லட்சம் ரூபாய் உடனே அரேஞ்ச் பண்ண தர முடியாது. நீங்களே சொல்லுங்க. நேத்தே சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். வேணும்னா சென்னைக்கு போய் பாருங்களேன். சென்னைக்கு சேட்டு? என்ன சேட்டு, அங்க போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஆயிடும் சேட்டு. பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி போயிட்டு வருவேன் சேட்டு? வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க சேட்டு. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு சுப்பிரமணி? நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் போன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன். என்னால இப்ப முடியாது. நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க. வரேன் சேட்டு. சாரி தம்பி.
சமந்தி என்ன விஷயம்? திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல சமந்தி, அது வந்து எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. சமந்தி, நீங்க ரெண்டாவதா கேட்ட 5 லட்சத்தை ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா. ஏன் இத்தனை நாள் டைம் கொடுத்தது பத்தாதா? இங்க பாருங்க, நீங்க இப்படி சொதப்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடி கிளம்பி வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவேன். நாங்க வந்ததும் மொத்த பணமும் என் கைக்கு வரணும். என் கைக்கு பணம் வந்துருச்சுன்னு நான் போன் பண்ணி சொன்னாதான் அக்கா அங்க இருக்கிற எல்லாருமே மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. பணம் மட்டும் வரலன்னா அங்கிருந்து யாரும் கிளம்ப மாட்டாங்க. தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டு கல்யாணத்தையே நிறுத்துற மாதிரி பண்ணிடாதீங்க. ஐயோ இல்ல சமந்தி, அப்படியெல்லாம் உங்க வாயிலன்னு சொல்லாதீங்க சமந்தி. அப்போ உடனடியா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. வைக்கிறேன். சித்தி இந்தாங்க. தேங்க்ஸ் கௌதம். ஓகே தானே? ஓகே கௌதம், நம்ம போலாம். இப்ப என்ன பண்றது? சேட்டு பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னு கையை வச்சுட்டாங்க. சமந்தி வேற பணம் கையில வச்சாதான் கல்யாணம்னு பிடிவாதமா இருக்காங்க. கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, இதனால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம என்னை காப்பாத்துப்பா. அம்மா, ஐயோ, தம்பி பாத்து பாத்து என்ன பாத்து வர வேண்டியதானே? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க சார். சரிங்க தம்பி. சைக்கிளையும் வச்சு கீழே தள்ளி விட்டு ஒரு காட்டுக்கு சாரி கூட கேட்காம எதுக்கு பேசுறியா நீ? எவ்வளவு திமிரா இருக்கும். இங்க வா. என்ன என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை ஹார்ன் அடிச்சோம். நீ உன் நினைப்ப எங்கேயோ வச்சுட்டு போனா இப்படிதான். பார்த்து மரியாதையா பேசு. ஐயோ வாங்கம்மா, மரியாதையோட மொத்த உருவமே. பொண்ணுன்னு நீ கூட்ட மரியாதையே சூப்பரா இருந்துச்சு. நானும் உங்க வீட்டு வேலைக்காரியா? போயின்னு கூப்பிடுறீங்க. சைக்கிளுக்கு இப்ப யார் பதில் சொல்றது? ஹலோ, தப்பு உங்க பேர்ல தான். ஹார்ன் அடிச்சா நீங்க வழி விடல, சோ ஓவர்டேக் பண்ண போனேன். நீங்க அது புரியாம ரைட்ல வந்துட்டீங்க. அப்புறம் நான் ஸ்லோவா வந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. சோ இத அப்படியே விட்டுட்டு கிளம்புங்க, பிரச்சனை வேணாம். அப்புறம் சார் சொல்லிட்டார்ல, நான் அப்படியே இவர் சொல்ற பேச்சு கேட்டு சைக்கிள் எடுத்துட்டு உடனே போயிடணும். முதல்ல சாரி சொல்லுங்க, அப்புறம் தான் நான் கிளம்புவேன். வாயாடி, என்ன தப்பு உன் பேர்ல வச்சுட்டு எங்க பையனை சாரி கேட்க சொல்றியா? வாடி போடின்னு சொன்னீங்க, அப்புறம் நானும் பெரியவங்கன்னு பார்க்க மாட்டேன். பொண்ணா இது? இந்த வாய் பேசிட்டு இருக்க? எதை பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. ஏன் பொண்ணுன்னா வாய் மூடிட்டு இருக்கணுமா? நீங்களும் பொம்பளை தானே. நீங்க பேசல, நீங்க பேசினா சரி, நாங்க பேசினா தப்பா? ஐயா, இதுகிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. இதுவா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இருங்க, லீவ் இட். நாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், தயவு செஞ்சு கத்தாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு சாரி தானே கேட்கணும்? ஆமா, சாரி கேட்கணும். கௌதம், நீ எதுக்கு சாரி கேட்கணும்? சித்தி விடுங்க சித்தி, எதுக்கு பிரச்சனை சொன்னா கேளுங்க. வேண்டாம் கௌதம், நீ சாரி கேட்க கூடாது. எனக்கு நீ பண்றது சுத்தமா பிடிக்கல. சொன்னா கேளு, நீ கேட்காத. கார்ல வேற தாம்பூல தட்டு பழம்லாம் இருக்கு. ஐயோ ஐயோ, சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருக்குமோ? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோமோ? ஐயோ, அப்பா சாவடிச்சு போட்டுருவாரு. என்ன பண்றது? அவ்வளவு திமிரா பேசுறா. அவ கிட்ட எல்லாம் போய் நீ சாரி கேட்கணுமா? விடுங்க சித்தி, இப்ப யார் சாரி கேட்டா என்ன? நமக்கு நம்ம வேலையாகணும், வாங்க நம்ம போலாம். எப்படி சமாளிச்சு சாரி கேக்குறான்னு மட்டும் பாரு. சாரிங்க. அவன் கேட்க மாட்டான், கேட்கவும் நான் விட மாட்டேன். இல்ல இல்ல, நான் சாரி. தப்பு என் மேலதான். மன்னிச்சிருங்க. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஜாலியா போங்க. பாய் பாய். ஸ்கேப் ஆயிடுறேன் இந்திரா. மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா?
இங்க பாருங்க, அப்படியே என்ன பார்த்தது, இங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. ஹாப்பி ஜர்னி, பை. லூசா இது? அப்படி சண்டை போட்டா திடீர்னு சமாதானம் ஆயிட்டு போறா. எனக்கு உண்மை புரியலையே. அதான் சித்தி எனக்கும் புரியல. ஆனா டிஃப்ரெண்டான கேரக்டரா இருக்கா. டிஃப்ரெண்டான கேரக்டரா? சரியான ஆராத்து. என்ன வாயி. இன்னொரு தடவை என் கண்ணுல பட்டா அப்புறம் இருக்கு. கௌதம், வண்டி எடு. தைரியமா திமிரா பேசிட்டோம். என்ன பண்ண காத்திருக்காங்களோ? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். எல்லாம் என் நேரம் போச்சு. மாட்ட போறோம். எப்படி சமாளிக்கிறது புரியல. நான் கல்யாண பொண்ணோட தங்கச்சி. ஓ, அதான் விஷயமா? அதான் கார்ல இருக்க முகூர்த்த புடவையை பார்த்து டக்குன்னு ஆஃப் ஆகி சாரி கேட்டுட்டு போயிட்டீங்களோ? ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கன்னு தெரியாம பேசிட்டேன். ஆனா தப்பு உங்க மேலதான். ஐயோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. ஆமா, நீங்க மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளையோட தம்பி. ஓ, உங்க கூட வந்தவங்க எங்க சித்தி. உங்களுக்கு ஸ்வீட் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுருங்க. கௌதம், ஏய், நீங்க என்ன பண்ற? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் யாரு எவருன்னு தெரியாம வம்பு பண்ணிட்டேன். அதான் ஏற்கனவே திட்டிட்டீங்கல்ல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. சுண்டா சாமி. என்ன வாயாடி இப்படி பொரியரா? என்னடி பாக்குற? இரு, இந்தாண்டா இலைப்புடி இலைப்புடி. அக்கா, எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இந்திரா, நான் தான் கல்யாண பொண்ணு. நான் இதெல்லாம் பண்ண முடியுமா? அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு. இதுல என்னக்கா இருக்கு? பரிமாறு. திருப்பி போடு. எங்க இலையை எப்படியே போடுவாங்க? இலை நுனி எப்பவும் லெஃப்ட் சைட்ல வர மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த கொஞ்சமா சாப்பிட வேண்டிய ஊறுகாய் ஸ்வீட் எல்லாம் இங்க வைக்கணும். வலது பக்கம் வர வர இலை பெருசா இருக்கு பாத்தீங்களா? அது என்ன பண்ணும்னா இந்த அதிகமா சாப்பிடுற சாப்பாடு காய்கறி கூட்டு பொரியல்லாம் இங்க வைக்க வசதியா இருக்குமா? ஓ, இலை போடுறதுல இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்போ ஏய், சாதம் இல்ல, ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். எங்க என்னங்க முத உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன். சாதமா வைப்பீங்க?
ஸ்வீட் வைங்க. உங்களை பார்த்ததுல இல்ல உங்க எல்லாரையும் பார்த்ததுல ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிப்போம். வைங்க. ஷோப்பா வைங்க. கூட்டு பொரியல் வை. ஓகே. இன்னும் கொஞ்சம். அடுத்து சாம்பார் ஊத்துடி. ஓகே. கலக்கி எங்க சாம்பார் நல்லா கலக்கி அடியில இருந்து ஊத்துனுங்க. அப்பதான் அந்த பருப்பு காய்கறி எல்லாம் சேர்ந்து வரும். நீங்க வேணும்னே பண்றீங்களா இல்ல உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு இது எல்லாமே தெரியும். ஆனா இப்படி பரிமாறி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் டச் விட்டு போச்சு. நல்லா சமாளிக்கிறீங்க. சாம்பார் கலக்கி ஊத்துங்க. ஊத்துறேன். நல்லா கலக்கி ஊத்து. நல்லா கலக்கி காய்கறியோட ஊத்து. நீங்க இங்க பரிமாறதுக்கு பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் எல்லா விஷயத்திலயும் அத்துப்படியா இருப்பாங்க. சமையல்லாம் வந்து தெறிக்க விடுவாங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடா இதுக்கே இப்படி தடுமாறுறீங்களே? கிராமத்து பொண்ணுனா 4 மணிக்கு எழுந்து சாணி முழுகி கோலம் போட்டு சமைச்சு பாத்திரம் கழுவி துணி துவைச்சு வீட்டு வேலை எல்லாம் பாக்குறது தான் எங்களுக்கு வேலையா? ஏன் சிட்டி பொண்ணுங்க மாதிரி படிச்சு ஜாபுக்கு போய் டீசெண்டா ஒரு லைஃப வாழவே கூடாதா? இங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. என்னங்க இப்படி அப்பளமா புரியுறீங்க? அவ அப்படிதான் கொஞ்சம் படபடன்னு பேசுவா. ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. சரி. ஒரு மணி நேரத்துல பணம் கொடுத்துறதா சொன்னாரு. இன்னும் இந்த ராகினி கிட்ட இருந்து போன் வரலையே. ஐயோ, கொடுத்தாரா இல்லையான்னு தெரியலையே. ஜெயா, ஷூ, இவர் வேற இந்நேரத்துல. என்னமா ஜெயா, இன்னும் கிளம்பலையா? நேரமாச்சுமா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீ என்னடா நகை எடுத்து பாத்துட்டு இருக்க? கிளம்பலாம், அதான் நிறைய டைம் இருக்கே. என்னம்மா சொல்ற? டயம் ரொம்ப கம்மியா இருக்கேம்மா. கதிர் கூட கார்ல தானே போற. கார் கிளம்புறதுக்கு நேரம் இருக்குமா? ஆனா டெம்போல நாங்க இங்க இருந்து கிளம்பி போகணும்ல. உனக்கு தெரியாதம்மா, டெம்போ ஆடி அசைஞ்சு அங்க போய் சேரதுக்குள்ள போதும் போதும் ஆயிருமா. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்ல நேரம் வரட்டும், கிளம்பலாம். அம்மாடி, இப்போ நல்ல நேரம் தானம்மா. இப்பதாம்மா கேலண்டர் பார்த்துட்டு வரேன். கௌரி நல்ல நேரம் 20 நிமிஷம் தான் இருக்கு. கிளம்புறதுக்கு சரியான நேரம். நல்ல நேரம் தான். ஆனா எனக்கு என்னவோ சகுனம் சரியா படல. என்னம்மா சொல்ற? கவுளி கத்துற மாதிரி நல்ல சகுனம் கிடைக்கட்டும், அப்புறமா கிளம்பலாம். மா, கவுளி எப்ப கத்த நம்ம எப்ப கிளம்பி போக? நேரமாச்சுமா, நாங்க கிளம்புறோம்மா. ஏன் இப்படி தொன்னு என்ன போட்டு படுத்துறீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருங்களேன். அது இல்லம்மா, ரொம்ப தூரம் போகணும், டெம்போ வேற. போதும், அதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் சாமி கிட்ட போய் பூ போட்டு கேட்டுட்டு வரேன். அது இல்ல, கேட்டுட்டு வரேன். இருங்க, மறக்காதீங்க. ஷோ, டைம் ஆயிட்டு இருக்கு. இவ எப்ப போய் சாமி கிட்ட பூ போட்டு கேக்குறது? சொல்லுக்கா. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? 1 மணி நேரம்னு சொன்ன, இப்ப 1.5 மணி நேரம் தாண்டிடுச்சு. அந்த ஆள் பணம் கொடுத்தாரா இல்லையா? இன்னும் இல்லக்கா, வெளியே எங்கயோ போயிருக்காரு, இன்னும் வரல. வரலையா? ஐயோ, இங்க எல்லாரும் கிளம்பி இருக்காங்களே. உங்க மாமா வேற போதா குறைக்கு கிளம்பலாமா கிளம்பலாமா, ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கோன்னு சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை சமாளிக்க முடியலடி. அக்கா, அவசரப்படாத.
பணம் கைக்கு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளி. மாமா தானே, நீ முறைச்சு பார்த்தாலே மூச்சு பேச்சு இல்லாம ஓரமா போய் உட்கார்ந்துருவாரு. கொஞ்சம் சமாளிக்கா. சரி சரி, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ சீக்கிரம் அந்த ஆளை பார்த்து பணத்தை வாங்கிடு. நான் பாத்துக்கிறேன்.